அதே மாதிரி நம்ம அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவரும் தான். எக்ஸாக்ட்லி எனி வாட் எவர் த கமெண்ட் இஸ், அவர் எதை பத்தி வேணா பொலிட்டிக்கலா கூட கமெண்ட் பண்ணலாம், பட் அந்த லைனை தாண்டி பேசவே மாட்டேன். அப்படி ரொம்ப ஜாலியா அந்த இசை கூட அப்படியே ஃபன்னா அப்படி கொண்டு போயிட்டு அவ்வளோ உண்மையுமே ட்ரூ டேலண்ட்ஸுங்க அவங்களாம். எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் எல்லாம் ட்ரூ டேலண்ட்டுங்க. இவனுக்கு மற்றதெல்லாம் பூரா தற்குறிங்க. இவனுக்கு தற்குறிங்க பூரா ஸ்டாண்டப் ஆயிட்டானுங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் யூடியூபர் ஆன மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இவனுக்கு பூரா ஸ்டாண்டப் காமெடின்னு ஆயிட்டானுங்க. இல்ல நானு இதுல பியூட்டி என்னன்னா அவனுக்கு எல்லாமே ஐடில வேலை பார்த்தவனுங்க. ஓ ஐடில வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனிஸ்க்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்காக இவனுங்க போயிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்றாங்க. ஓ இல்ல நான் இது பண்ண போறேன் மாதிரி இவனுக்கு பிசினஸ் முடிச்சு விட போறேன். ₹1 ஸ்டாண்டப் அப்படின்னு போட்டுட்டு நான் சத்தியமா அதை பண்ண போறேன். நீ ₹1 ஸ்டாண்டப், அது சிட்டப் சிட்டப், ஏதோ ஒன்று சிட்டப்போ சிட் டவுனோ, நீ வா ஒரே ₹1 கொடுத்துட்டு உள்ளவா. எல்லா கார்பரேட் கம்பெனியும் போய் அவனுங்களை கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரே ₹1 தான் தேவை, அவ்வளவுதான். அதான் சார்ஜ், அதான் செக்கு. எல்லாரும் கூப்பிட்டுருவானுங்க. எப்படி இருந்தாலும் அவனுங்களோட ஒரு 50% பண்ண மாட்டோமா என்ன, எல்லாம் வந்துருவானுங்க. பிசினஸை காலி பண்ண வேண்டிதான். அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கூட்டம் போட்டு என்ன கெட்ட வார்த்தை பேசுவானுன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டப் காமெடிங்கிற இதுல. அடுத்த ஸ்டாண்டப் காமெடி கான்செப்டே பிரசாந்த் ப்ரோ தான். அவ்வளவுதான், எல்லாருமே உங்களை வச்சு தான் நண்பா பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டப் 473 பேர் இருக்காங்க இங்க லைவா. நமக்கு ஸ்கிரிப்ட் ஆமா. கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. என்கேஜ் பண்ண முடியுதா முடியாதா, அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தரை வச்சு நம்ம 1 மணி நேரம் இல்ல பேசலாம். விஷயம் அப்ப தெரிஞ்ச அத்தனை ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்கள வச்சு எடுத்து இமாத், பேசலாம். இங்க ஈகோ இருந்தா பிரச்சனை இமாத். இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க ஆமா. பேசுறீங்க, இன்னும் இமாத் பெரியவனா, நான் பேசுறேன் ஷாமில் பெரியவன், அப்படி கிடையாது. நம்ம எல்லாம் நண்பர்கள், ஜாலியா உட்காந்து சோசியலா. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா அதை என்ஜாய் பண்ணோம்னா முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். டீ கடை ஃபன்னு, அவ்வளவுதான். நீங்க இதையே அப்படியே கொண்டு போய் நீ ஒரு ஷோல பண்ண போற, பிசிக்கலா பண்ண போற, அவ்வளவுதானே. சரி, அப்போ அடுத்தது எதிர்பார்க்கலாம். நான் நிச்சயமா பண்றேன் நண்பா. நான் இது உறுதியா, நான் இதை ஒரு ஷோவாவது இதை பண்ணியே ஆவணன். எனக்கு இது வாண்டடா நான் மெட்ராஸ்ல பண்ணியே ஆவேன். ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு சும்மா ரேண்டமா பேச வேண்டியது அதாவதுங்க. என்ன நெட்ஃபிளிக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுருக்கீங்க போல நெட்ஃபிளிக்ஸ்ல. ப்ரோ நீங்களா யூடியூப் கம்பெனிக்காரன் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஓபன் பண்ணாங்க. இதெல்லாம் ரிலேட் பண்ணுங்க நண்பா. என்னவோ நண்பா, வாழ்க்கையில எப்படியோ உருட்டி 15 வருஷம் ஓட்டிட்டோம் நண்பா. இன்னொரு 5 வருஷம் அப்புறம் கிளம்பாடாயிருவோம். அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 5 வருஷம் அப்படியே ஓட்டிட்டோம்னு வச்சுக்குவேன், வாழ்க்கை ஜாலி, அவ்வளவுதான். ரிட்டையர்மெண்ட் போயிட வேண்டியதான். அப்படியே ஒரு சாயிர சேர் ஒன்று இப்பவே வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான். என்ன நல்ல சாயிர சேரா எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிறேன் சத்தியமா. சாயிர சேர் ஓப்பனா சொல்லணும்னா, இப்ப ஆபீஸ்ல உட்காந்துருப்போம், நீங்க சும்மா ட்வீட் போட்டுட்டே இருப்பீங்க. என்ன கிட்ட ஆபீஸ்ல உட்காந்துருக்க தலைவனை போற பிக் பாஸ் லைவ் பார்த்துட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, வாழ்னா மனுஷன் மாதிரி வாழ்ந்து அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிட்டீங்க. இல்ல கிரிதரா, அது என்ன மேட்டர்னா, ஒழுங்கா படிக்கல, உறுப்பு இல்ல, அதனால வேற வழியில இருந்து ப்ரொஃபஷன்ல லாக் ஆனது, வேற ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் பொழைச்சுக்கிட்டீங்க. பட் இல்ல, ஐ எம் கிரேட்ஃபுல், சீரியஸா ஐ எம் கிரேட்ஃபுல். என்னன்னா எல்லாரும் திட்டுவாங்க டமால், ஆனா பேசிக்கா அதுக்குள்ள என்னன்னா, இவனா நம்ம பாண்டாடா அப்படின்ற ஒரு உரிமையோட இருப்பாங்கல்ல, அதுதான் என்னோட பலம். ஸோ அவ்வளோதான். ஸோ அது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாள் கூப்பிட்டு கலாய்ப்பான், ஒரு நாள் கூப்பிட்டு ஃபோன்னா திடீர்னு கூப்பிட்டு திட்டுவானுங்க, எதுக்குன்னே தெரியாது. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஏதாவது படத்தை ஏதாவது ரிவ்யூ பண்ணிருப்ப திட்டுவானுங்க, ஓகே. அதே ஒருத்தர் திருப்பி கூப்பிடுவான். ஏன்னா இது எப்போ தெரிஞ்சுன்னா, எங்கள் அப்பா இறந்தப்ப தெரிஞ்சது. என்னை திட்டவன் எல்லாம் எவ்வளோ ஃபோன் கால்ஸுங்க, ஒரு 2000 ஃபோன் கால் இருக்கும், எல்லாரும் கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சாங்க. அவ்வளவுதான். நமக்கு என்ன, அது இப்ப சமீபத்துல சார் அரசியல் வேற இறங்கி பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்னும் போன் கால் நிறைய வந்திருக்குமே. இல்லை மது, அதுக்கப்புறம் ஃபோன் காலே வர்றதில்ல. ஆனஸ்டா சொல்றேன், இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க ஸ்பேஸ்ல சிரிப்பு சத்தம் கேக்குது. இதுக்கு முன்னாடி தான் நீங்க லிட்டரலி கோவம் கொந்தளிப்பு இது மட்டும்தான் இருந்துச்சு உங்ககிட்ட. இப்பதான் என்னன்னா, அது காரணம் யாரு வாட்டர்மேலன். என் தலைவன் வாட்டர்மேலன் தான். இல்ல, வாட்டர்மேலன் தான். என் தலைவனுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகணும். வாழ்க்கை உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு வாட்டர்மேலன் இப்ப தேவைப்படுறாரு. என்ன ஓவரா அரசியல் தலைவன் இல்ல, நம்ம தலைவன், நம்ம சொல்லி நம்ம தலைவன். ஆடியோ எல்லாம் அவர் கேட்டாருன்னு டவுன்லோட் பண்ணி என்னென்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரி இல்ல, நாளைக்கு வாட்டர்மேலனை நாளைக்கு பாருங்க, கிராஃபிட்டி ஒன்று டிராப் ஷோல்டர் பின்னாடி பண்ணி நாளைக்கு சேலுக்கு கொண்டு வர போறேன். நீ இந்த பிக் பாஸை வச்சு விஜய் டிவிக்காரன் சம்பாதிக்கிறானோ இல்லையோ, நாம சம்பாதிக்கிறோம். நான் இது போன தடவை மிஸ் பண்ணிட்டேன், இந்த தடவை விஜய் டிவிக்காரன் ஆச்சரியப்படணும், யாரா அவன்
நம்மள வச்சு தினமும் கல்லா கட்டுறானேடா, தினம் ஒரு டிஷர்ட் போடுறானே, காப்பிரைட் வேற ஒண்ணு அடிக்க முடிய ப்ரோ நீங்க மாட்டேங்குது. பண்ணுங்க ப்ரோ. ஆ? ப்ரோ அந்த ஆளோட சைஸுக்கு ஒன்று ரெடி பண்ணுங்க, உள்ள அனுப்பிச்சு விட்ருவோம். அப்படிங்கிறீங்களா? ஆமா. இப்ப சொல்றீங்கல்ல பிரதர், இதை நாளைக்கு ஆ நான் பண்றேன் பிரதர், நான் அனுப்பிச்சு விடுறேன், உள்ள அனுப்பிச்சு நீங்க விட்ருவோம். வந்து உள்ள அனுப்பிச்சு கண்டிப்பா விடுங்க பிரதர். நீங்க அவனை போட கண்டிப்பா. சொல்லிட்டான்னா நாம இந்த சைடு பட்டை கிளம்பும். அவனுக்கே தெரியாம நம்ம ஒரு 10,000 டிஷர்ட் வித்துருவோம் பிரதர். என்ன அதான் சொல்றேன், விஜய் டிவி யோசிக்கணும். உட்காலொலிக்கு யாவனுங்க ஏன்டா பிசினஸ் பண்றேன். நான் ஏடா ஹெல்த்தி கிராஸ் இருக்கு, ஹெல்த்தி கிராஸ் பெருங்காயம் எவனும் வாங்க மாட்டேங்கிறான். நாங்க இந்த டிஷர்ட் ஏன்டா வாங்கிட்டு நான் இங்க இருக்காங்க. முக்கு பெருங்காய டப்பா வாங்கு, வாஷிங் மிஷின் வாங்கு, என்னது இபாக்கோ ஐஸ்கிரீம் வாங்குன்னு டப்பா வச்சா இவனுங்க சைட்ல டிஷர்ட் வித்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க. இல்ல இதை பண்ற இது வந்து எனக்கு வந்து தயவு செய்து அப்பப்ப ஹைப்புக்கு ஒண்ணு சொல்லுங்க. அவ பண்றோம். எவனாவது ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறன்னு சொல்லுங்க, ஆமா அன்னைக்கு அடுத்த நாள் டிஷர்ட் அடிச்சிடலாம். கண்டிப்பா. அத 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 பண்றோம், அடிச்சு தூக்குறோம். ஆனா ப்ரோ ஃபிலிமி பிராண்ட் எல்லாம் அப்படிதான் ப்ரோ இதாச்சு, ட்ரெண்ட் ஆச்சு. பிரதர் ட்ரெண்டிங் வார்த்தைகள் வேற என்ன பிரதர் அவனுங்க ட்ரெண்டிங். துணிக்கா ட்ரெண்ட் ஆனானுங்க, நமக்கு தெரியுமில்ல அவனுங்களுக்கு தான். சும்மா ஒட்டி ஒட்டி விடுவானுங்க, ஏதாவது வச்சு அமுத்துறதுக்கு டிடிபி போட்டு அமுத்துறானுங்கன்னா அவ்வளவுதான். அது என்னன்னா நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசினா நம்பிடுவானுங்க. that evening we sat and we selected the cloth and then we came up with the design that's so beautiful. இப்படிலாம் பேசினாங்கன்னா ஓ இவனுங்க வந்து பல மாத ஆராய்ச்சி பண்ணி தான் டிசைன் வந்திருக்கானு. ஒண்ணும் இருந்திருக்காதுங்க, ஏதோ ஒரு போஸ்ட் எடுத்து ஆல்டர் பண்ணிருப்பான் 1/2 மணி நேரத்துல. ஸ்பெயின்ல இருந்து டெக்னாலஜி. அதேதான் ஸ்பெயின்ல இருந்து டெக்னாலஜி. நாலு மீம் பேஜ் ஃபாலோ பண்ணாலே போதும் ப்ரோ, நானும் ஒரு டிஷர்ட் அடிச்சிடலாம் ப்ரோ. ப்ரோ அவ்வளவுதான் நண்பா, நீ இவ்வளவுதான் மேட்ரு, 1/2 மணி நேரத்துல மேட்ரை முடிச்சிடலாம். ஆனா பிரசன்ட் பண்றது என்னன்னா அப்படியே சில்கி ஸ்மூத் பேம்பூ நான் ஒரு காட்டன். ஸ்லோகன் ப்ரோ, வாழ்த்துக்கள் இந்த டைலாக் போடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஓ அப்படியா? ஆமா ப்ரோ, வாழ்த்துக்கள். அந்த டிஷர்ட் ஒரு நடிகை அப்படியா? வாழ்த்துக்கள். எனக்கு தயவு செய்து இந்த ட்ரெண்டிங் என்னன்னு நான் யாராவதுக்கு மச் வாண்டடா டிஷர்ட் ஒன்று வேணும்னா எனக்கு சொல்லுங்க, அது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அந்த கண்டென்ட் பண்ணி தரேன். நான் டிஷர்ட் இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள ஒரு 1,00,000 டிஷர்ட் வித்து கடன்லாம் அடைக்கிறோம். எது நாகார்ஜுனா வார்த்தைலாம் லிட்டரலி ஒரு 3 வாரம் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அப்படியா? அந்த டிஷர்ட் போட்டு வித்துட்டாங்க. ஆமா, இது நாகார்ஜுனாவான்ட்டு. ஓ ஓகே ஓகே. அங்க நாகார்ஜுனா சொல்லிட்டாரு, இங்க நம்மளால சொன்னா பரவாயில்லையே, வித்தரலாமே டிஷர்ட். இல்ல எவனோ ஒருத்தர் சொல்லிட்டுங்க புடிச்சுக்குவோம். அன்னைக்கு ட்ரெண்ட் ஆகட்டும், அன்னைக்கு சாயங்காலம் டிஷர்ட்டை போட்டுருவோம். நான் ரெடியா வச்சிருக்கிறேன், நான் பிரிண்டிங் ரெடியா வச்சிருக்கிறேன். நைட்டோட நைட்டா ஏத்தி வித்து விஜய் டிவியே நட்டத்துக்கு கொண்டு போயிருவோம் நம்ம இந்த தடவை. பிரவீன் காந்தி தான் பிரசாந்த் நான் சொல்றேன், ட்ரெண்ட் ஆகட்டும்லாம் வெயிட் பண்ணாம நாம ட்ரெண்ட் ஆக்குவோங்கறீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல, வாட்டர் மெலனை நம்ம போடுறோம். எனக்கு ஒரு டேக்லைன் மட்டும் எல்லாரும் எனக்கு அனுப்புங்க. எனக்கு என்னன்னா ஒரு டேக்லைன், அந்த மாதிரி ஒரு டேக்லைன் எவனாலும் யோசிச்சிருக்கவே முடியாது. அந்த டேக்லைன் ஒன்று டெக்ஸ்டா போட்டு பின்னாடி வாட்டர் மெலனை போட்டு தர்பி முன்னாடி போட்டுடலாம். என்ன பின்னாடி கை நீட்டுற மாதிரி போட்டுடலாமா? வாட்டர் மெலன் இருந்து வார்த்தை பிடிக்கிறது கஷ்டம் ப்ரோ, ஏன்னா அவரே அடுத்த ஒரு டேக்லைன் எடுத்து அவர் பேசிட்டு நான் ஒரு டேக்லைன் சொல்றேன், 24/7 கண்டென்ட் கிங் வாட்டர் மெலன் போடுங்க. கண்டென்ட் குடோன் அப்படின்னு போட்டுடலாமா? குடோன் போடுங்க, நல்லா இருக்கு. குடோன் கிங்கு கிடையாது, குடோனு. இந்த பழைய பேப்பர் குடோன் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்க போய் என்ன வேணா எடுத்துக்கலாம். ப்ரோ 1 hour டியூரேஷன்ல அவரோட டியூரேஷன் தான் ப்ரோ அதிகம். நாங்க லிட்டரலி ஒரு 25 மினிட்ஸ் தான் வந்துட்டாரு ஒரு 1 hour டியூரேஷன்ல. ஏங்க அவன் அதாங்க அவன் ராசிங்க. அவன் பாருங்க, அடுத்து வந்து அஜித் குமார் நிப்பான் பாருங்க. அஜித் சார் டென்ஷன் ஆகி ஏதாவது கார் விட்டு ஏத்த போறாருன்னு நினைக்கிறேன். அந்த போர்ஷா கார்ல நேரா யூபி பிலிம் சிட்டிக்கு போய் அவனை மட்டும் அந்த தகரடப்பா தலையில மட்டும் எனக்கு தடியா தந்துருக்குன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் காரை கிராஷ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப நாம போய் சொல்லணும், சார் அது ஏத்துறதுக்கு மட்டும் இந்த 2 டீச்சர் மட்டும் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு. நவீன் ரொம்ப நேரம் ஆண்ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நவீன் சொல்லுங்க. நவீன் நம்ம நவீன் தான். வாங்க நவீன். ஐயா எப்படி இருக்கீங்க? 9 மாசம் நல்லா இருக்கு நவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 1 வருஷம் ஆச்சு பேசி. ஆமா சரி ஓகே. நானும் நாளையில இருந்து மஸ்ட் மெலன் சாப்பிட்டு ரீல்ஸ் போட்டு
அடுத்த சீசன் மஸ்க் போலாம். மெலன். ஆமா. மஸ்க் இல்ல இல்ல மெலன் சார். ப்ரோ அது மஸ்க் மலன் இல்ல தல, வாட்டர் மிலன். வாட்டர் மெலன். அதை விட நம்ம இவனு யாரு யாரோ சொல்லிட்டு இருந்தானு இல்ல, நம்ம இவருதான் பிரவீன் காந்தி. என்னது என்ன என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அந்த மெலன் சுதாகரா சுதாகரன் இல்ல, அதை விட சொன்னாரு மெலன் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனாரு மெலன் அப்படின்ட்டு இருந்தாரு. அவனை கடுப்பாயிட்டு அப்படி பிக் பாஸ் என்னமோ சொல்லிட்டு இருந்தாருங்க. டீச்சர்ல சொல்றாருன்னாரு. அந்த அதுவும் எனக்கு ரொம்ப அவர் தான் உங்களுக்கு கொடுக்க போறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல நான் வாட்டர் மெலன் நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன். நான் அவ்வளவுதான் ஆனதாயிட்டோம். ஐயா உண்மையாலுமே பிக் பாஸ் பாக்குறவங்க யாருமே இந்த சீசன் பாக்கலையா? ஓ, எதுக்கே விரும்பி பார்க்கணும், சிரிக்கிறா அவ்வளவுதான். ப்ரோ இந்த அப்சரான ஒரு பொண்ணு இருக்குல்ல ப்ரோ, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க ப்ரோ, ஆமா, அவங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. எனக்கு அதுதான் எல்லாரும் கேட்டாங்க, அவ்வளவுதான். அப்சரா சிஜே டான்சர் கிடையாது, அவங்க டான்சரா, அவங்க மாடல். ப்ரோ பேசாம நீங்க உள்ள போய்க்கலாம் ப்ரோ. நீங்க கம்மியாச்சோ நண்பா நான் அவனை விட மாட்டானு நண்பா. அவனை கூட நீயா நானெல்லாம் போய் சண்டை போட்டு வந்திருக்கிறேன் நானு. ம், அதனால ம். கூப்பிட மாட்டானுங்க, ஆனா அண்ணா கூப்பிடுவானுங்க. பேட்மேனே உள்ள விடுறாங்க, என்னன்னா அவரு பேசாததானே. இல்ல, பிக் பாஸ் கரைச்சு குடிச்சிருவாரு. பேட்மேன் வந்து உள்ள விட்டுறாங்கன்னா, அவர் பிக் பாஸ்ல வந்து நிறைய வருஷம் ரிவ்யூ பண்ணியிருக்காருல்ல. ஃபேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவரே ரொம்ப பேசி அவரே குழம்பிட்டார் ஒரு பாயிண்ட்ல. அப்புறம் அவரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்களா, நல்லா இருக்கு அவரு போட்டிருக்க ப்ரோமோஸ்லாம். அப்படியா? ஆமா ஆமாண்ணா ஏதோ ட்ரெய்லர் எல்லாம் விட்டாருண்ணா, 2 ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. ஆனா பெரிய டீம் செட் பண்ணிருக்காங்க மட்டும் தெரியுது, எடிட்டிங்க்கு எல்லாத்துக்கும் ஒரு டீம் செட் பண்ணிருக்காரு மட்டும் தெரியுது. ஜாலியா ஒண்ணு பண்றானுங்க அந்த ஆளு, எப்பயாவது ஏதாவது பண்ணிட்டே இருப்பானுங்க ஆளு. ஆனா அடுத்த வருஷம் நீங்க போங்கண்ணே, நீங்க எல்லாம் போனீங்கன்னா நண்பா ஏன் கெஸ் படி நீங்க பிக் பாஸ்க்கு நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. நண்பா நாம இந்த தடவை நீ பாரு, நாளையில இருந்து நீ பாரு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. சும்மா ஜாலி ரணகலம் பண்றோம் நம்ம. நீங்க உள்ள மட்டும் போங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா நீ உள்ள போயிடுண்ணே. பிரசாந்த் இல்ல கேளுங்க, இவர் சப்போஸ் உள்ள போயிட்டாருன்னா, பிரசாந்த் உள்ள போயிட்டாருன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைதியா தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி ராத்திரி ஸ்பேஸ போட்டு பேசிட்டு இருப்பானுங்க, நைட்ல நம்ம பார்த்துட்டா போதும். நான் வந்துருவேன். இல்ல நான் ஒரே ஒரு கேமரா பிடிச்சிப்பேன். ஸ்பேஸ் நண்பர்களே, எனக்கு தெரியும் நான் மொக்கையாத்தான் விளையாடுறேன்னு, எப்படியோ ஓட்ட கிட்ட போட்டு விட்டுருங்கன்னு ஏதோ ஒரு வகையில மெசேஜ மட்டும் கன்வே பண்ணிடுவேன் நானு. ப்ரோ எப்போ ப்ரோ யுனிவர்சல் ஸ்கிரீன் போகும்போது ஒரு 100 டிஷர்ட் அடிச்சிட்டு போயிடுங்க, டெய்லி ஒண்ணு. பூரா பாண்டாவா இருக்கும். பாண்டா படுத்துக்கிற மாதிரி, பாண்டா அடிக்கிற மாதிரி, பாண்டா வந்து பாத்தீங்கன்னா ராயிற மாதிரி. நான் இங்க பிளானோட போயிருவேன். வரும்போது வந்து பாண்டா டிஷர்ட் எங்க பார்த்தாலும் ஃபேமஸா இருக்கணும். நான் பூரா காப்பிரைட் பின்னாடி நம்ம பிராண்ட் மறந்துடாதீங்க, ரோட் சவுத்னு அதை போடுங்க. ரோட் சவுத் தான் இல்ல சொல்றேன் நானு. நீங்க எது போட்டாலும் அந்த ரோட் சவுத் இங்க இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ரோட் சவுத் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இங்க துபாயில ஒருத்தர் ரோட் சவுத் போட்டு அதை போட்டோ எடுத்து நான் அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். சத்தியமா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. சத்தியமா இல்ல இந்த ரொம்ப எப்படியோ இழுத்து பிடிச்சி வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு நண்பர்களே ரோட் சவுத் ஆரம்பிச்சு. பெரிய நான் லைஃப்ல நிறைய விஷயங்கள் யூடியூப் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நான் ரொம்ப கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் பண்ணது வந்து இந்த பிராண்டு தான். அந்த 20,000 கஸ்டமர் தான். ஏன்னா நல்லது மட்டும்தான் அவங்களுக்கு தந்திருக்கு இது வரைக்கும். இப்போ என்னன்னா ஒரு நல்ல மெர்ச்சன்டைசர் கிடைச்சிட்டாரு கம்பெனிக்கு. ஸோ அடுத்தது என்னன்னா ரொம்ப சூப்பர் ப்ரீமியமா ஒரு பால்மென் பாரிஸோட குவாலிட்டிக்கு அதையே ஒரு 600 ரூபாய்க்கு தரப்போறேன். இப்போ இது கேட்டா சிரிப்பீங்க நீங்க, டேய் ராம்பாடுறா இவன், ஏன்டா 30,000 டிஷர்ட்டை எப்படா தருவேன்னா, பால்மென் பாரிஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 454 ரூபா. இங்க நம்ம தெரிஞ்சவர் தான் ஒருத்தர் பண்றாரு. 454 ரூபா ஆக்சுவல். அதுக்கப்புறம் அதுக்கு பிராண்டிங் மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. அதுக்குன்னு வந்து அது கம்மின்னு நான் சொல்ல வரல. அதோட பிராண்டு வேற, பிரச்சனை வேற, அதோட மார்க்கெட்டிங் வேற, பொசிஷனிங் வேற. பட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 450 ரூபா தான். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமா ஒரு 600-700 ரூபாய்க்கு ஃபார் எவர் லாஸ்டிங் டிஷர்ட்ஸ் பண்ண முடியும், ட்ராக் பேண்ட்ஸ் பண்ண முடியும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன ப்ரோ, எனக்கு நான் பிஸ்னஸ் இன்ஸ்பிரேஷன் நான் எதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்பிள்லேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது இப்போ ஐஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து டிவைஸ், வெறும் டிவைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது நாம் என்ன பண்ணுறோம், நம்பி இதை நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். இப்போ என்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்க்கெல்லாம் இதை நான் ஃபெயில் பண்ணவே பண்ணாது. இந்த ஐஃபோன் என்னை வந்து எந்த இடத்துலையும் கைவிடவே விடாது. அது பேட்டரி காட்டுச்சுன்னா நிற்கும், ஹேங் ஆகாது. நான் கால் பண்ணுறேன்னா கால் போகும்.
ஸோ அந்த ரிலையபிலிட்டியை கொண்டு வந்து பெரிய மார்க்கெட்டிங்கே இல்லாமல் ஜெயிச்சிட்டே இருக்கானுங்க. எனக்கு அதை பண்ணணும் என் பிராண்டில், அவ்வளோதான். அதுதான் என் ஆசைங்க. நல்லதை மட்டும் கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே இந்த ஸ்பெஷல் கிளாத் கேட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலான கிளாத்தில் ரொம்ப அளவா ஒரு 100 டிஷர்ட்ஸ் 100 அவ்வளோதான். 100 என்ன 100 பிரைஸ் மட்டும். சொல்றீங்க? என்ன பிரதர்? என்ன பிரைஸ் சொல்றீங்க? ப்ரைஸ் என்ன புரியல பிரதர்? அந்த டிஷர்ட் 450 ஏதோ சொன்னீங்களா? அது என்னது? நான் அது பால்மெயின் பாரிஸோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சொன்னேன். ஓகே ஓகே. அதோட ஆக்சுவல் ஒரிஜினல் திருப்பூர்ல பண்றாங்க. ஒருத்தங்க ரொம்ப அதுக்கான அந்த டெசிக்னேட்டட் சப்ளையர் இருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோதான் வருது பிரதர். அதோட ஆக்சுவல் காஸ்ட் அவ்வளோதான் வருது. பட் அவங்க அதுக்கப்புறம் மார்க்கப் இருக்கு, அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் இருக்கு. நான் அதுக்குன்னு வந்து அது கம்மின்னு சொல்ல. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் இல்லையே, நாம டைரக்ட் டு கஸ்டமர் தானே. ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா, நிறைய பேர் ஆஃபீஸ் போறீங்க, எனக்கு உங்களுக்கு செம்மையா போலோ டிஷர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த சாட்டர்டே உங்களுக்கு நிறைய பேத்துக்கு போலோ டிஷர்ட்ஸ் தான். அது செம்மையா ஒன்று டாப் கிளாஸாக பண்ணி தரணும், அது ஒரு ஆசை. அதே மாதிரி டிஷர்ட்லேயே வந்து ஷர்ட் பண்ண முடியும். பிக்யூ ஷர்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஷர்ட் நீங்கள் ரெகுலர் ஷர்ட் போடவே மாட்டீங்க. அப்படியே சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும், போட்டாலே அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி ட்ராக்ஸு, நம்ம அண்டர்வேரு பாவம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஓட்ட ஜட்டி போட்டுக்கிட்டு இந்த அப்பர் மிடில் கிளாஸ் தாண்டுற வரைக்குங்க ஜட்டி மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து எவனுக்குமே இருக்காது. கரெக்டு தானே? அதுவும் பேச்சுலர்களுக்கு எப்படியோ துவைக்க மாட்டோம், வாஷிங் மிஷின் இருக்காது, என்னடா பண்றதுன்னு வெறுப்புல உட்காந்துருப்போம். எல்லாருக்கும் கனவு, நான் சத்தியமா நான்லாம் வேலைக்கு போகும்போது என்னோட கனவு என்னன்னா, ஒரு நாள் ஒரு நாள் ஒரு 50 ஜட்டி வாங்கிடணும், என்ன துவைக்கவே கூடாது, அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். இப்படியெல்லாம் ஒரு காலத்துல யோசிச்சது உண்டு. ஸோ ஒரு அஃபோர்டபுளா ஒரு அண்டர்வேருங்கிறது வந்துங்க நிறைய பேர்த்துக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் பிரதர். ஐ எம் நாட் வின்னிங், பட் ஐ வில் ட்ரை. ஓரளவுக்கு ட்ரை. மேபி அடுத்த வருஷம் ஒரு குரூஷியலான வருஷம் பிரதர். அண்ட் புது ப்ராடக்ட்ஸ் ஒரு 20 இப்போ ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஹுடியில், ஐ மீன் டிஷர்ட் ஹுடின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஹுடி மாதிரி தான் இருக்கும் டிஷர்ட். ஆக்சுவலாக பேசிக் ஹுடி ஜிப்புடு இதாக பண்ணியிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நாளில் சேல்ஸ் போகிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு 3-4 வருஷம் ஆனாலும் அப்படியே சாயம் போகாமல் அப்படியே இருக்கு. 100% காட்டன், பாலிஸ்டர்லாம் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா மிக்ஸ் பண்ணால் எனக்கு சீப்புங்க. எனக்கு ஒரு பெரிய பிராண்டுங்க, அவன் பேர் சொல்ல விரும்பல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா டம்மால் டுமில்னு சுற்றிட்டு இருக்கான். அவன் எங்க யான் சோர்ஸ் பண்ணான்னு போய் பார்த்தனுங்க, வேஸ்ட் யானுங்க. நாங்க வந்து வேஸ்ட்னு போடுற துணியிலிருந்து ப்ராசஸ் பண்ணி வர்ற யானுங்க. அதுல மக்களுக்கு கொடுக்குறானுங்க, கூச்சமே இல்லாம அதை கொண்டு போயிட்டு வந்து ப்ரீமியம்னு சொல்லி விற்கிறானுங்க. அதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஆனா மக்களும் வேற வழி இல்லைங்க, அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நம்பிடுறாங்க. ஸோ அது இல்லாம நல்லது கொடுக்கணும், போதும், இதோட மார்க்கெட்டிங் போதும். முடிஞ்சா வாங்குங்க. நான் வந்து ஃபுல்லா டிஷர்ட் தான், ஷர்ட்டே போடுறது இல்ல. டிஷர்ட் வித் பாக்கெட்டோட தான் போடுறது, காலர் டிஷர்ட் தான். ஓ சூப்பர் பிரதர். இல்லை எனக்கு அது காலர் டிஷர்ட் செம்மையா பண்ணணும்னு ஆசை. அது இந்த இப்போ ஒரு வால்யூம் பண்ணோம், ஐ மீன் வருது, அடுத்த வாரம் சேல் பண்ணுறோம். பட் அதை விட பெட்டரா இன்னும் இந்த ஒரு வருஷம் பிரதர், ஒரு வருஷம் நிறைய ப்ரீமியமா அதான் 100 பீசஸ் அப்படிதான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. பண்ணா சோல்ட் அவுட் ஆகுற மாதிரி பண்ணணும். டைப் என்ன சொல்றீங்க? அந்த கிளாத் டைப் பண்ணது பிக்யூ நிறைய இருக்கு பிரதர். பிக்யூ வேஃபில், அதே மாதிரி பேம்பூன்னு சொல்லுவானுங்க, அதுவே போலிங்க. ஆக்சுவலாக பேம்பூ டிஷர்ட்னு சொல்கிறானுங்களே, ஆக்சுவலாக அதில் தான் கெமிக்கல் ஓவராக போட்டு ப்ராசஸ் பண்ணுவானுங்க. அது உடம்புக்கு நல்லது இல்லை, ஆனால் இவனுங்க ஆற்றுவானுங்க பேம்பூ டிஷர்ட் நல்லது, ஏதோ மூங்கில் மரத்தையே முறிச்சு டிஷர்ட் பண்ண மாதிரி விடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. அது ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது கிடையாது. பிக்யூங்கிறது ரெகுலர் போலோ பிரதர், அதில் டபுள் டெக்குன்னு சொல்லுவோம். ஸோ 2 லேயர் அடிப்போம். பிரிண்டர் கொடுத்தீங்கன்னா அதில் சாயம் எதனா போகும் அதிகமா? சாயம் வாஷ் பண்ணும்போது எது பிரதர்? ஆஹா பிரதர், நான் என் டிஷர்ட் நிறைய பேர் 4 வருஷமா யூஸ் பண்ணுறாங்க பிரதர். நாம பிரிண்ட் போடுறதெல்லாம் 500 வாஷ் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. அது பாட்டுக்கு ஏன்னா எல்லாமே எக்ஸ்போர்ட், யூஎஸ்க்கு என்ன போதோ அதே தான் பண்ணுறேன் பிரதர். லோக்கலுக்குன்னு கம்மியெல்லாம் பண்ண மாட்டானுங்க, அதுக்கு என்ன குவாலிட்டியோ அதே தான் பண்ணுவானுங்க. பட் சிலது தப்பு பண்ணியிருக்கேன், நான் இதையும் இங்கே சொல்லிக்கணும். சில பிளண்டர் மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கேன் இடையில.
ஐ மீன் பிகாஸ் ஆஃப் த பேட் டீமுங்க. கடைசியில் ஃபினிஷிங் கரெக்டாக வராமல் பிளண்டர் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கேன், நிறைய ரீஃபண்டும் பண்ணியிருக்கோம். பட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக்ஸுங்க. ஸோ இனி அந்த நீ இந்த ட்ரெண்ட் பிடிக்கணுங்க. என்ன பிரச்சனைனா எங்கள் மெட்டீரியல் எல்லாரும் சூப்பர்ன்ட்டாங்க, டிசைன் மோசம்ட்டாங்க. அது சத்தியமான உண்மை. அதாவது டிசைனர் ஒருத்தனை உருப்படியாக பிடிச்சிருக்கேன், டிசைன் எப்படி வேணா பார்ப்போங்க நல்லபடியாக இருக்கலாம், ஒன்று பட் மெட்டீரியல் தான் முக்கியம். இல்லை தலைவா, அது நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு மெட்டீரியல் தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க. அதான் எனக்கு நைட் மெட்டீரியல் தான் வேர் முக்கியம். பண்ணப்போ மெட்டீரியல் பிரிச்சிருவோம் தலைவா. மெட்டீரியல் நாம் கொடுக்கறது கொடுக்க ஒரு முடியாது, நிமிஷம் ப்ரோ, பிரிச்சிருவோம் அது. ரிக்வெஸ்ட் எடுக்க முடியுதா விக்னேஷ்? மைக் சரி, பை த வே சாமுவேல், நன்றி நண்பா. கண்டிப்பா ப்ரோ. நான் ஆக்சுவலாக தூங்கணும், மார்னிங் வர. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டைம். இமாத் நண்பா, தேங்க்யூ. நான் வரேன், நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து ஜாயின் வாங்க வாங்க பண்ணுறேன். ப்ரோ, கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஆல், ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஆல். கிரி, தேங்க்யூ ஆல். பாய் ப்ரோ, பாய் குட் பை நைட். பை. இமாத் ப்ரோ, எப்படி போச்சு இன்னைக்கு ஷோ? பாத்தீங்களா லைவ்? 1 ஹவர் லைவ் பாத்தீங்களா? 1 ஹவர் பாத்தீங்களா ப்ரோ? இமாத் ப்ரோ கேக்குதா? லிஜனா போயிட்டாரு. லிசனர் போயிட்டாரா? ம். கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கால் வந்தா லிசனர் போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு ஓகே. ஸ்பீக்கர்ல தான் காமிக்குது. எனக்கு லிசன்ல காட்டுது. ஓகே சரி மக்களே, பிக் பாஸ் டாபிக் உள்ள வருவோம். இன்னும் ஒரு 25 மினிட்ஸ், அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்க போலாம். இன்னைக்கு முடியல சத்தியமா. எப்படி பாத்தீங்கன்றது எனக்கே தலைவலிக்குது. சொல்லுங்க. எனக்கே தலைவலிக்குது, டேப்லெட் போட்டிருக்கேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் நாளே இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓரளவுக்கு இந்த கலையரசனோட ஸ்கிரீன் பிரசன்ஸை குறைச்சிருக்காங்க. அது சேனலா முடிவு பண்ணாங்களா இல்ல அவரா கண்டென்ட் தரலையா? கண்டென்ட் ஏதோ போய் கிச்சன்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாப்புல, அவ்வளவா ஸ்கிரீன் பிரசன்ஸ் போல. அதனாலயே என்னமோ தெரியல. இல்ல, ஒரு 4-5 பேரோட அவரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியான மாதிரி இருந்துச்சு சாமி. 4-5 பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது கம்மியான மாதிரி அதுதான் இருந்துச்சு. சொல்றேன். அவர் எனக்கு இருந்த மட்டும் தான். இடத்துல எல்லாம் மத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா, கனியுமே ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்ல இருந்ததுனால அந்த அளவுக்கு தெரியல. கனி நிறைய ஒர்க் பண்றாங்க ஒர்க் அவங்க. பண்றாங்க கனி. தெரியல. ஏன்னா இவர் இருந்திருக்காரு. அது என்ன ஏது இன்னைக்கு கலையாசோட பிக்கஸ்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து வாட்டர்மேன் ஸ்டாருக்கு மைக் அந்த பிடிச்சது. அந்த பாத்ரூம்ல. ஐயோப்பா, ஐயோ சாமி, அதேதான். அது ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணுதான். மத்தபடி அது வேற வழி இல்ல. எதர் வாட்டர் மேலான காமிச்சே ஆகணும் அந்த சீனுக்கு. வழி இல்லாம வந்துட்டாப்ல. அப்புறம் எதுக்கியா நீங்க உள்ள அப்புறம் ஒரு கவுண்டர் ஒன்று நடந்துச்சு அவர்கிட்ட இருந்து. இன்னைக்கு நான் 12 பேர் யார் யார் என்ன ஓட்டு போட்டா கண்டுபிடிச்சிடா இன்னைக்குங்கிற ஒரு கவுண்டர். அந்த ஒரு கவுண்டர் நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன கவுண்டர் ப்ரோ? அது வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த லாஸ்ட்ல அந்த இது ஓட்டினாங்கல்ல, சுவாரஸ்யம் சம்திங் இது மாதிரி டேக் மாதிரி ஒட்ட சொன்னாங்கல்ல. அது 3 பேர் ஓட்டினாங்க. அப்போ ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு 12 பேர் எனக்கு யார் ஓட்டு போட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. மாதிரி ஒரு கவுண்டர். எப்படி தெரியும்? மேக்ஸிமம் 3 தானே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பானா? அது சும்மா அந்த கவுண்டர் கொடுத்துட்டாப்ல. கொடுத்தோன்னே எல்லாம் சிரிச்சோன்னா அது திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார். ஒரு வாட்டி 2 வாட்டி. இது வந்து இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது ஆக்சுவலி. 12 பேர் கலை அப்படின்ற போது இருக்கிற டாஸ்க்ல எல்லாம் அவர் நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சிம்பத்தி விழுந்துரும். சிம்பத்தி இவருக்கு வராது, கலைக்கு வராது. வரும் ப்ரோ, வரும். பயங்கர ஏற்றட் இருக்கு. திவாகருக்கே வருது பாதி பேருக்கு இப்ப. சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா சிம்பத்தி ஓட்டு வந்து நிறைய பேர் பிக் பாஸ்ல சஸ்டெயின் ஆகுது சிம்பத்தி ஓட்டுல தான். இல்ல திவாகர் வந்து ஆக்சுவலா வந்து அவ்வளவு சென்சிட்டிவான இது கிடையாது ப்ரோ. இப்ப கலை நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், காமெடியா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இல்ல கலை இது கூட பார்த்தா கூட இட் இஸ் ஆக்சுவலி அவன் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க வந்து வெளியில இருக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணி இப்போ இது வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள அவன் பெருசா எதுவுமே பண்ணலையே உங்கள. இல்ல இப்போ கலையோட பேக்ரவுண்ட் வந்து நமக்கு தெரியும். எங்க வீட்டுல இன்னைக்கு பாட்டி சொன்ன கவுண்டர் என்னன்னா, அவன் என்ன பண்ணா பாவம் எல்லாரும் அவனுக்கே ஓட்டு போட்டுருக்காங்க. எங்க பாட்டி கொடுத்த கவுண்டர் நான் யோசிச்சேன். இப்போ இந்த மாதிரி கவுண்டர் வந்து பொதுமான ஜனங்களுக்கு வந்து யோசிக்க சான்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும் அவரோட பேக்ரவுண்ட் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது. ஆனா சாதாரணமா எங்க பாட்டியா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், ஏன் எல்லாரும் அவனுக்கே ஓட்டு போறாங்க, அவன் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு வீட்டுல வந்துச்சு. கெஸ் பண்ண அந்த அனிதா ஓட்டு மூலமா உள்ள வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஓட்டு விழுந்துரும் உனக்குலாம். அந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பு பண்ணிடாதீங்க. மேபி அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு பிரவீன் காந்திக்கு வந்து இந்த வாட்டி சேவ் பண்ணா கலையெல்லாம் வெளியில தூக்கிடலாம். இல்லைன்னா
ஒரு ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்துல உள்ள வந்து பிரவீன் காந்தி வாண்டடா போயிட்டாருன்னு எனக்கு வச்சுக்கோங்களேன். ஏதாவது செஞ்சா அப்சராக்கு ஓட்டு வருமா டவுட்டா இருக்கு எனக்கு. ஒண்ணுமே பண்ணல. அப்சராக்கும் அவங்க போடணும். சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அப்சராவும் போடணும். ஜஸ்ட் ஃபார் வந்து அந்த ஒரு கேட்டகரிக்காக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. என்கேஜ்மெண்ட்டே இல்லைங்க. தேர் வாஸ் நாட் மச் டிஸ்கஷன்ஸ். 1 ஹவர்ல எங்க இருந்தாங்கன்னே தெரியல அவங்கலாம். அது விவியானா கூட காலையில தலை சீவிட்டு இருந்தாங்க ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. தலை சீவிட்டு இருந்தாங்க, பாப்பா பார்த்தேன். அது மட்டும் தாங்க பண்றாங்க அவங்க. அவங்க விவியானா அதுலயும் கூட வந்து ஏதோ ஷி இஸ் ஒரு நாட் இன் தி என்கேஜ்மெண்ட் டீலக்ஸ் ஸ்டேட் இருந்தது. சரியா? அவங்க வந்து ப்ரோ சிலதுலாம் நார்மல் அந்த ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஷி நீட்ஸ் டு டு சோஃபால சம்திங். உட்காரும்போது லிட்டரலி தலைமுடியே காணும். நான் தேர் எங்கடா இவ்வளவு பேர் தலைமுடி வச்சிருந்தாங்க எங்கன்னு பார்த்தா தலைக்கு மேல ஒரு இது மாதிரி போட்டு ஒரு டிசைன் மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் செம ஸ்கில். ஆனா அதை வச்சுட்டு பிக் பாஸ் சஸ்டெயின் பண்ண முடியாது. கெமியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் ஓவரா? கெமி நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஐ ஃபீல் லைக் வந்து நிறைய இன்புட் வாங்கி கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு. ஆனதும் கெமி வந்து வெயிட் பண்ணுது, யாராவது ஒருத்தவங்க வேர்டு விடுவாங்களா, அந்த வேர்டை பிடிச்சி ஒரு 30 மினிட்ஸ் ஓட்டலாமாங்கிற மாதிரி வேர்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாராவது நம்மளை பத்தி ஏதாவது பேசுவாங்களா, இல்ல ஏதாவது வார்த்தை விடுவாங்களா. ஏன்னா சின்னதா ஒரு வார்த்தை விட்டுறோம், அந்த வார்த்தையை பிடிச்சி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கை நீட்டி பேசாத ஒரு அதே ஒரு கான்செப்டா லிட்டரலி 35 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஸோ சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சண்டை கை போட்டாதான் நீட்டி சஸ்டெயின் பேசுறது ஆகலாம். வந்து இவங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னா, காலையில வந்து பிரவீன் பேசுனாங்க தெரியுமா? பிரவீன் ராஜ் அவர் வந்து ஆமா. திவாகர்கிட்ட கை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டாரு. இப்ப அதே கான்செப்டை தூக்கி இவங்க நைட் வந்து இவர் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஸோ வந்து அவங்க பாருங்க அப்சர்வ் பண்ணி அதை எங்க வேற எங்கேயாச்சும் வேற யாராச்சும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மாட்டிப்பாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து அதை ஸ்ட்ராங்கா பேசிட்டு வெளில வர தெரிஞ்சிரும். இவங்களுக்கு வந்து வெளில வர தெரியல அப்படின்னா செம்மையா மாட்டிடுவாங்க. அபி, ஹாய் அபி. நாளைக்கு கேப்டன் யாரு தெரிஞ்சுச்சா ஏதாவது ஸ்கூப்பு? கேப்டன் இருக்கா கேப்டன் இந்த வாரம்? இருக்கணுமே இந்த வாரம். இருங்க பாக்குறேன். கேக்குறேன். எப்பவுமே மண்டே தானே நடக்கும் கேப்டன்சி டாஸ்க். நாளைக்கு தானே டெலிகாஸ்ட் ஆகும் அது. சண்டே நடந்துச்சுலங்க போன வாட்டிலாம். இந்த வாட்டி மட்டும் தான் கொஞ்சம் லேட்டு. இது அது எப்பவுமே ஸ்டார்டிங்ல சண்டே நடந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக மண்டேல தான் நடந்துச்சு கேப்டன்சி. ஓகே ஓகே இருங்க பாக்குறேன். நான் யாராச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. அபி கேக்குதா? வருவாங்க வருவாங்க. ஹலோ ஹாய். நான் இன்னும் 1 ஹவர் ஷோ பார்க்கல, அதனால தான் பேசாம இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே வாங்க. ஆமா, நாளையில இருந்து கரெக்டா வந்துடுறேன். இல்ல நாளைக்கு ஏதாவது ஸ்கூப் தெரிஞ்சுதானே, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்பதான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளேயே ஸ்கோப்பு அது இதெல்லாம் சொல்லி இருக்கு. ஆமா. வரப்போ நடக்கட்டும் பார்க்கலாம். நடக்கட்டும். இன்னைக்கு கொஞ்சம் 2 நாள் நடக்கட்டும். ம். இல்லை இவங்க வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல சொன்னாங்க. யாருமே வந்து உள்ள ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு. அபர்ணா ஆமா. சொன்னாங்க, சுபிக்ஷா சொன்னாங்க, அப்புறம் வந்து அப்சரா சொன்னாங்க. கண்டென்ட்டே இல்லையே அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு. கண்டென்ட் ஃபுல்லா பிரவீன் காந்தி, இது வாட்டர்மெலானு, ம் கெமி, பார்வதி இவங்கலாம். எப்பா ஒருத்தர் ஓட்டே போட்டிருக்காருப்பா வாட்டர்மெலானுக்கு. நான் வாட்டர்மெலன் தாங்க போட்டிருக்கேன். ம். இன்னைக்கு கண்டென்ட் அவர் தான். நீங்க 1 ஹவர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. ஆக்சுவலா அவர் கண்டென்ட்ன்றத விட அவரை வச்சுதான் கண்டென்ட்டே. ஆமா பார்வதி கூட அவரை வச்சு தான் கண்டென்ட் எடுத்தாங்க. கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? எங்க இது பண்ணா அதுவே ஒரு கேம் தானே. பார்வதிலாம் நல்லா பயங்கர ஸ்ட்ராட்டஜி பிளேயரு. ஓகே தான் பாப்போம். ம். சிலது இருக்குங்க. அதுல நிறைய இது இருக்கு. இப்போ போக போக என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ இந்த வாட்டி வந்து they did well. இந்த ஒரு நாளைக்கு ஓகே. யூ கான்ட் கீப் டூயிங் த சேம் திங் எவ்ரிடே ரைட். இதே இது ஆமா. தினமும் பண்ணா போர் அடிச்சிடும். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த கிராஃப் வந்து இப்பவுமே ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இல்ல கீழே இல்ல போச்சு எல்லாருமே அப்படின்னா ஹைப்பரா இருக்காங்க ஆக்சுவலி. அந்த ஐப்பு குறைஞ்சு இதாயிட்டாங்க. விக்கல்ஸுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலையில எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாரு. போக போக அப்படியே போய் உட்காந்துட்டாரு மனுஷன். சாப்பிட்டு சாப்பிட்டு முடியல போல அவரால. உட்காந்து எந்திரிக்கல அந்த இடத்த விட்டு. அது வேற அங்க ஒரு இது கொடுத்துட்டாங்களா, தண்ணி கேனுக்கு ஒரு டாஸ்க் மாரி. தண்ணி கதவை கேன்டாஸ். கதவை தட்டினா கடைசி வரைக்கும் தண்ணி வந்துச்சா இல்லையானே தெரியல. நானும் கவனிக்கல. தண்ணி வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு. 3 பாட்டில் மட்டும் பாட்டில். வந்துச்சு நினைக்கிறேன்.
அங்கேயே செட்டில் ஆயிட்டாப்ல. அந்த மொத்த கும்பலும் அங்க செட்டில் ஆயிடுச்சுங்க, அந்த ஜென்சி கும்பல் பூரா. அந்த பையன் எஃப்ஜே அங்க இருந்தான். அப்புறம் சிங்க்லர், எஃப்ஜே, அரோரா, துஷாரு, அரோரா, துஷாரு. வியானா, ம். அப்புறம் விக்கலு, அப்புறம் ஆதிரை நடுல கூட வந்தாங்க. ஆமா. லிட்டரலி அந்த இவங்க கேங்கே இந்த அங்கதான் உட்காந்துச்சு. அந்த இடத்துல செட்டில் ஆனவங்க தான் ஆக்சுவலா கொஞ்சம் சர்வே ஆகி கொஞ்சம் லாங் ரன் வருவாங்கன்ற மாதிரி தோணுது. மத்தபடி இன்னைக்கு கண்டென்ட் கொடுத்தவங்க எல்லாம் லாங் ரன் வருவாங்களான்றது டவுட் தான். எனக்கு எப்பவுமே இன்னொன்னு இவங்க வந்து விசிபிளே ஆகல இன்னைக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னொருத்தவங்க வந்து கனி. அவங்க இன்னைக்கு சுத்தமா எங்க இருந்தானே தெரியல. மேபி சமைச்சு அவங்களுக்கு கூட சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க போல. கிச்சன்லயே தான் அவங்க வீட்டு வேலையில ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க ப்ரோ. அவங்க வீட்டு வேலையில தான் இன்வால்வா இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணா யூ வில் கோ அவுட்ங்க. உங்களுக்கு சீசன் 7ல இவங்களுக்கு ஆச்சு தெரியுமா? அதேதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க லிட்டரலி ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. அவங்க பேசுற ஒரு வார்த்தை கூட நீங்க 1 எபிசோட்ல டெலிகாஸ்டே ஆகல. ஆமா, அதான் பிரச்சனை. வினுஷா நான் தெரியுமா, வினுஷா மாதிரி அப்படியே போயிரும். அப்படியே கிச்சன்லயே உட்காந்து அப்படியே கிளம்புங்கன்றுவாங்க. பாப்போம். நான் இன்னும் ஒரு வாரம் இருக்கு. பிக் பாஸ்ல வந்து ஒரு ரியல் சக்சஸ் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த டாஸ்க் டெலிகாஸ்ட் பண்றது ஒரு 30 மினிட்ஸா இருக்கும். பேலன்ஸ் வந்து 30 மினிட்ஸ் வந்து இவங்க உள்ள கொடுக்குற கண்டென்ட்